தமிழ்நாட்டில் 9 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி தூத்துக்குடி, ராமநாதபுரம், விருதுநகர், சிவகங்கை, மதுரை மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று தேனி, திண்டுக்கல், திருச்சி, நாமக்கல் மாவட்டங்களிலும் இன்று கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் தொடர்ச்சியாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என கூறப்பட்டுள்ளது. திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் வரும் ஞாயிற்றுக்கிழமை கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் பரந்தூர் விமான நிலையம் அமைய உள்ள ஏகனாபுரம் ஏரி நிரம்பி குடகரம்பக்கம் சாலையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கனமழை பெய்ததால் கம்பன் கால்வாயில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் ஏகனாபுரம் ஏரி நிரம்பி குடகரம்பாக்கம் சாலையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் செல்லம்பட்டி, ஏளையம்மன், கோட்டூர், இடையார்பாக்கம் என 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் வீட்டிற்குள்ளேயே முடங்கியுள்ளனர். பரந்தூர் விமான நிலையம் வரவுள்ள ஏகனாபுரம் ஏரியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் விமான நிலையம் அமைக்கும் முடிவை அரசு கைவிட வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திமுகவை அழித்துவிடலாம் என யாரோ புறப்பட்டு இருப்பதாக கூறிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எந்த கொம்பனாலும் திமுகவை தொட்டுக்கூட பார்க்க முடியாது என தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக நிர்வாகி பாபு இல்ல திருமண விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மிசா சட்டத்தில் திமுகவினர் கைது செய்யப்பட்டதை நினைவு கூர்ந்தார். அத்தகைய நெருக்கடிகளை சந்தித்த திமுகவை யாராலும் அழித்துவிட முடியாது என முதலமைச்சர் குறிப்பிட்டார். இன்றைக்கு யாரோ கிளம்பி இந்த கழகத்தை அழித்து விடலாம், ஒழித்து விடலாம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறார்களே, அவர் கனவெல்லாம் நிச்சயம் எந்த கொம்பனாலும் இந்த இயக்கத்தை தொட்டுக்கூட பார்க்க முடியாது என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் நான் குறிப்பிட்டு காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். தொடர்ந்து பேசிய அவர் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தத்தை சட்ட ரீதியாகவும் போராட்டம் வாயிலாகவும் திமுக தொடர்ந்து எதிர்க்கும் என்று கூறினார். கர்நாடகா, ஹரியானாவில் வாக்கு திருட்டு நடைபெற்றதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியதை மேற்கோள் காட்டிய அவர் அதுபோன்று தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடாது என தெரிவித்தார். நம்முடைய இளம் இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். குறிப்பாக கர்நாடகா, ஹரியானா பகுதியில் தான் இந்த அளவுக்கு வாக்கு திருட்டு நடந்திருக்குன்னு அதை பற்றியெல்லாம் ஆதாரபூர்வமா எடுத்து வெளியிட்டு இருக்காது. அப்படி ஒரு நிலை தமிழ்நாட்டில் நடக்க விடக்கூடாது. வருமுன் காப்பது நமது கடமையாக இருக்கணும். சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளை திமுக வாக்குச்சாவடி முகவர்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் அறிவுறுத்தினார். அது தொடர்பாக எந்த சந்தேகம் இருந்தாலும் அண்ணா அறிவாலயத்தில் அமைக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொள்ளலாம் என முதலமைச்சர் குறிப்பிட்டார். 2011 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடனான கூட்டணியில் தான் தொடர விரும்பவில்லை என ஜெயலலிதாவிடம் OPS பொய் சொல்லிவிட்டதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். தொடர்வதா கூடாதா என்ற கேள்வி எழுந்தபோது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருந்து அவருடைய பொதுச் செயலாளர் அனுப்பி வைத்த குழுவில் நண்பர் செங்கோட்டையன், நண்பர் ஜெயக்குமார், நண்பர் தம்பிதுரை, நண்பர் OPS இங்க வந்தாங்க. எவ்வளவு கடைசியா கொடுக்க முடிவு பண்ணியிருக்கேன்னு கேட்டேன். 12 சீட்டு தான் அப்படின்னு. இதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது, இதற்கு உடன்பட முடியாது. இதை விட அதிக சீட்டு கொடுக்கறதுக்கு உங்க பொதுச்செயலாளர் ஒத்துக்கிட்டா நான் செல்போனை ஆன்லயே வச்சிருக்கிறேன். 5 மணிக்கு எங்களுடைய மாவட்ட செயலாளர் கூட்டம், அதுக்கு முன்னாடி சொல்லிட்டா அப்ப கூட்டணியை உறுதிப்படுத்தலாம், அதுவே செய்யணும்னு சொல்லிட்டு போனாங்க. முக்கியமா சொன்னவர் OPS. ஆனால் அதிமுக பொதுச் செயலாளரிடம் போய் அவர் நம் கூட்டணியில் நீடிக்க விரும்பவில்லை, அவர் சொல்றபடி நம்ம சீட்டு கொடுக்க முடியாது, அதனால முறிச்சிட்டாரு அப்படின்னு பொய்ய சொல்லிட்டார். பின்னர் கேள்விப்பட்டேன், தினமணி வைத்தியநாதன் சொன்னார்,
உங்களுக்கு 15 சட்டமன்ற தொகுதியும் ஒரு ராஜ்யசபாவும் கொடுப்பதென்று அவங்க முடிவெடுத்துட்டாங்க. போன கையிலேயே வச்சிருக்கிற ஓபிஎஸ் கூப்பிடுவாருன்னு கூப்பிடவே இல்லை. ஏன்னா அவங்க எடுத்த முடிவுக்கு மாறா அவர் எந்த காரணத்தை முன்னிட்டு நம்மோட கூட்டு வரமாட்டாருன்னு ஓபிஎஸ் சொல்லிட்டாரு. அதன் பலனை இன்று ஓபிஎஸ் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 8 செய்திகளை பார்க்கலாம். திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. திருவாரூரில் கடந்த 10 நாட்களுக்கு முன் தொடர்ச்சியாக மழை பெய்த நிலையில் கடந்த ஒரு வாரமாக மழை பெய்யாமல் இருந்தது. 1 மணி நேரத்திற்கும் மேலாக மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டித் தீர்த்தது. குறிப்பாக திருத்துறைப்பூண்டி, மன்னார்குடி, சிங்களாந்தி, நெடும்பலம், விளமல், காட்டூர், திருக்கண்ணமங்கை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்ததால் இருசக்கர வாகனங்கள் மற்றும் 4 சக்கர வாகனங்களில் செல்பவர்கள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி சென்றனர். நாகை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்ததால் குறுவை நெல் அறுவடை பணியில் ஈடுபட்டு வரும் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். நாகையில் கடந்த 2 நாட்களாக மந்தமான வானிலை நிலவி வந்த சூழலில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. குறிப்பாக திருக்குவளை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான வாழக்கரை, மீனம்பநல்லூர், ஈசனூர், எட்டுக்குடி, சித்தாய்மூர், வலிவலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டித் தீர்த்தது. கோவை இருகூர் பகுதியில் பெண் ஒருவர் காரில் கடத்தி செல்லப்பட்டதாக தகவல் வெளியான நிலையில் அதுகுறித்து தற்போது வரை எந்த புகாரும் வரவில்லை என்று மாநகர காவல் ஆணையாளர் சரவணசுந்தர் விளக்கம் அளித்துள்ளார். ஜஸ்ட் இப்போ இன்ஃபர்மேஷன் நமக்கு பாசர் பை ஒரு உமன் பார்த்துட்டு இந்த ஒரு வண்டியில் சத்தம் போட்டு ஒரு சத்தம் கேட்டது அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு இப்போ தகவல் இருக்குது. இது ரிலேட்டடாக நமக்கு எந்த விதமான கம்ப்ளைண்ட்ஸும் இது வரைக்கும் வரலை. பட் இருந்தால் கூட பின்னாடி இருக்க சிசிடிவிஸ், முன்னாடி இருக்க சிசிடிவிஸை இப்போ தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த வண்டி நம்பர் இன்னும் ஐடென்டிஃபை ஆகலை. ஐடென்டிஃபை பண்ண உடனே வீல் பிரீஃப் வாட் ஹஸ் ஹேப்பன். சம்பளத்தை உயர்த்தி வழங்கக் கோரி புதுச்சேரியில் மின்சார பேருந்து ஓட்டுநர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 25 பேருந்துகள் வாங்கப்பட்டு அவை தனியார் மூலம் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் மாத சம்பளத்தை 21,000 25,000 உயர்த்தி வழங்க வேண்டும் என்று கூறி ஓட்டுநர்கள் வேலை நிறுத்தத்தை தொடங்கியுள்ளனர். புதுச்சேரியில் மின்சார பேருந்து சேவை கடந்த 27ஆம் தேதி தொடங்கிய நிலையில் 10 நாட்களில் ஓட்டுநர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தென் தமிழ்நாட்டில் அடுத்த 5 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்திருக்கிறார். இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் சடையாண்டி இணைந்திருக்கிறார். சடையாண்டி, எத்தனை நாட்களுக்கு மழை இருக்கும் என நம்பப்படுகிறது? நிஜமா லாவண்யா, பிரதீப் ஜான் வலைதள பக்கத்தில் ஒரு முக்கியமான பதிவை வெளியிட்டிருக்கிறார். அதில் வட தமிழ்நாடு பகுதிகளுக்கு அடுத்த 10 நாட்களுக்கு மழை இல்லை எனவும், தென் தமிழ்நாடு பகுதிகளுக்கு அடுத்த 4 முதல் 5 நாட்களுக்கு கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்ற ஒரு எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. வட தமிழ்நாடு கடலோர மாவட்டங்களான சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த 10 தினங்களுக்கு, அதாவது இனி 17 அல்லது 18ஆம் தேதி வாக்கில்தான் மழை பெய்யும். அதற்கு முன்பாக சின்ன சின்ன அளவில் மிதமான மழை மட்டுமே இருக்கக்கூடும். பெரிய அளவில் கன முதல் மிக கனமழை சென்னை ஒட்டி இருக்கக்கூடிய வட தமிழ்நாடு கடலோர பகுதிகளுக்கு இல்லை எனவும், தென் தமிழ்நாடு பகுதிகளில் அடுத்த 4 முதல் 5 தினங்களுக்கு கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்ற ஒரு கருத்தை அவர் பதிவிட்டிருக்கிறார். வங்கக்கடலில் நிலவிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக கடந்த 2 தினங்களாகவே சென்னை ஒட்டி இருக்கக்கூடிய வட தமிழ்நாடு கடலோர பகுதிகளில் அவ்வப்போது மிதமான மழை பெய்து வந்தது. இந்த சூழ்நிலையில் இனிமேல் அடுத்த ஒரு 10 தினங்களுக்கு அந்த வட தமிழ்நாடு கடலோர பகுதிகளுக்கு மழை இல்லை என்ற ஒரு கருத்தை பிரதீப் ஜான் அவர்கள் பதிவிட்டிருக்கிறார். தென் தமிழ்நாடு பகுதிகளான திண்டுக்கல், தேனி, சிவகங்கை, ராமநாதபுரம், திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் அடுத்த 4 முதல் 5 தினங்களுக்கு என்ற ஒரு கருத்தையும் அவர் பதிவிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சடையாண்டி.